ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்து வழக்கம் போல் சாரீ துவைச்சிட்டு குளிச்சுட்டு ரொம்ப மயக்கமாக வந்தது, உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு 6 o'clock அப்போ தான் எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. நான் லாஸ்ட் வீக் கூட ஸ்கூல்லேருந்து 4:30 மணிக்கெலாம் வந்து குளிச்சுட்டு பூஜை சாமான்லாம் விளக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு முடியவே இல்லை, சோதனையாக இருக்குது. சரி, இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ 7 o'clock ஆகிடுச்சி. இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காலைல வச்ச காரக்குழம்பு மீதி இருக்குது. இப்போ எனக்கு நான் டிஃபனே சாப்பிட்ல, 4 இட்லி இருக்குது. சரி, அவங்களுக்குலாம் தோசை ஊற்றி நான் அந்த இட்லியை தான் சூடு பண்ணி கொடுக்கணும். இப்போ தான் என் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ மாங்காய், நாளைக்கு நோம்பு, நிறைய வேலை இருக்குது. இப்போயே அந்த மாங்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் யாராவது கொடுத்தமிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை, விற்றுது, நல்லாயிருக்குமா, அது பழுத்தாலும் நல்லாயிருக்குமா, காய் நல்லா இருக்கனால வாங்கிட்டு வந்தாங்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது என்ன போட்டுன்னு கேட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படி பிரித்து பாக்கெட்டாக இருக்கும், அதெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, பாகு வெல்லம்னு சொல்லிட்டு. வெல்லமே இல்லை நம்ம வீட்டில், அதனால் வாங்கிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன். 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 2 கிலோ என்ன அதிரசமாக செய்ய போகிறோம். ஏன்னு கேட்டால் கிடைக்கவே இல்லையா, பாகு வெல்லம் வந்து கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கிறாங்க. இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இடம் இல்லை, வெளில வச்சாலும் வீணாக போயிடுது. என்ன பண்ணுறது தெரியல. இப்படி தான் ஏதாவது செய்வாங்க. நம்ம ஒன்று சொன்னால் எது சொன்னாலுமே 2 தான் வாங்கிட்டு வருவாங்க, அதிகமாக தான் வாங்கிட்டு வருவாங்க. திட்டமாக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு அப்பப்போ வாங்குவோம்லாம் பண்ண மாட்டாங்க. இதை எங்கே வந்து சேஃப்டி பண்ணி வைக்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து அன்னபூரணி வைக்கிற அரிசி. நான் வாரம் அரிசி மாற்ற மாட்டேன். இந்த மாதிரி விசேஷ நாளில் விளக்கெல்லாம் தேய்க்கும் போது தான் வந்து அரிசி மாற்றுவேன். இது நாளைக்கு வந்து பறவைகளுக்கு போட்டுடலாம். அந்த அன்னபூரணிக்கு பொட்டெல்லாம் வச்சு அந்த அரிசி மேலே வைக்கிறோம்ல, அந்த பொட்டெல்லாம் வந்து அரிசி வந்து சகப்பாக இருக்குது. இதை வந்து நாளைக்கு பறவைகளுக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து புது அரிசி மாற்றிடலான்னு இருக்கேன். இது வந்து ஏலக்காய் பவுட்ரு வச்சுருந்த பாக்ஸ், அது தீர்ந்துருச்சு. காலைல டீ போடும்போது அதை கழுவி வச்சுட்டு போனேன். இப்போ ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வைக்கணும். நிறைய வேலை இருக்குது. இதனால் நமக்கு வந்து நோன்பு இல்லை. அதாவது வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட தம்பி, அதனால நோன்பு இல்லை. ஆனால் நோன்பு வந்து எடுக்காமல் இருக்கக்கூடாதான். கலசம் வைப்பேன், அம்மன் சிங்காரிப்பேன். இன்றைக்கி இந்த நேரம்லாம் ஜெகன் இருக்கும். அம்மனை சிங்காரித்து வீட்டுக்குள்ளே அழைச்சி ஏதாவது ஒரு கேசரி செஞ்சு வச்சு பூஜை பண்ணி முடிச்சிருப்பேன். இந்த தடவை அம்மன் அழைக்கக்கூடாது, கலசம் வைக்கக்கூடாது. ஆஸ் யூஷுவல் வெள்ளிக்கிழமையில் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால தான் வந்து நாளைக்கு நோன்பு கயிறுலாம் வைக்கணுமா, தேங்காய் உடைக்கக்கூடாது, கொழுக்கட்டை ஸ்பெஷல் வரலட்சுமி நோம்புக்கு அது செய்யக்கூடாது, கலசம் வைக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லை. மற்றபடி எல்லாமே செய்யலாம், நோம்பு கயிறு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலட்சியம் வந்துருச்சு, உடம்பு முடியல. அதனால தான் இப்போ வந்து எங்கள் 4 பேரோட லஞ்ச் பாக்ஸு, அப்புறம் பால் காய்ச்சின ஏனம், காஃபி போட்ட ஏனம், காஃபி டம்ளர் இதெல்லாம் இருக்குது சிங்கில். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிங்கை கழுவிட்டு இந்த பூஜை சாமானை வந்து மேலேயே வச்சு விலைக்கு கழுவி பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கி வீடு தொடச்சிட்டு தான் படுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு வேலையாக செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. ட்ரைபேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலே தவிர அதை வச்சுட்டு எனக்கு வேலை செய்ய முடியலை. அதை செட் பண்ணுறது தெரில. அதில் வந்து மொபைலோட கவரை கைட்டினா தான் வைக்க முடியுது. அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் நான் இப்படியே செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பூஜா யூனிட் வந்து பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் வந்து போட சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. டெய்லி வீடியோவுக்கு வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க கமெண்ட்ஸ் பண்ணனாலே என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு நினைப்பேன். அவங்க கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து போட்டது வந்து பூஜாரம் தான் போட்டேன். அப்போல்லாம் வந்து தெரியாமல் எடுப்பேன். ஹஸ்பண்டுக்கு அப்படியே ரொம்ப மெதுவாக பேசுவேன். அந்த அளவுக்கு வந்து அது கிளியராக இல்லை. நான் கூட போட்டிருக்கேன், ஷூராக போடுறேன், ஆனால் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நானே அந்த பழைய வீடியோ எடுத்து பார்த்தேன். அது ஒன்றும் அவ்வளோவா நல்லா இல்லை. ஒரு நாள் நான் போடுறேன். நாளைக்கு பூஜை வேலையில் முடியாது. அதுக்கப்புறம் நானே ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்க அந்த கீழே இருக்கிற கபோர்ட்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே வந்து கபோர்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் தான் இருக்குது. இந்த வருஷம் இந்த டெத்துங்கிறனால நமக்கு பூஜை இல்லைங்கிறனாலே ஒரு அலட்சியம், அது உடம்பும் சரியில்லாமல் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இலை போட்டு பிரசாதம் வச்சு கும்பிட்றதுக்காக இந்த இது செஞ்சது. காலையில் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போனேன். இப்போ இதில் தொடச்சிட்டு கோலம்லாம் போடுவேன். படம்லாம் வந்து காலையில் தொடச்சி பொட்டு வச்சுட்டு தான் போனேன். அவங்க கேட்டதுக்காக தான் சும்மா காமிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இது எல்லாமே பழைய பாக்ஸ் தான். விபூதி, குங்குமம், சாம்பிராணி, கற்பூரம், இந்த மாதிரி கொஞ்சம் வந்து புக்ஸ் வச்சுருப்பேன். நம்ம பக்தி பாடல்கள் புக்கெல்லாம் வச்சுருப்பேன். பாருங்களேன், அபிராமி அந்தாதி வந்து கண்டிப்பாக வந்து பௌர்ணமி விரதம் இருக்கும்போது படிப்பேன். இது வந்து ஏதோ திருமண வாழ்த்து மலர் கொடுத்த புக்கு. அதுக்கப்புறம் விநாயகர் எனக்கு மனப்பாடமாக தெரியும். கந்த சஷ்டி கவசம் மனப்பாடமாக தெரியும்.
இந்த மார்கழி மாதம் 30 நாளும் திருப்பாவை திருவம்பாவை படிப்பேன். டெய்லி ஒரு பாட்டு படிப்பேன். டெய்லி ஒரு பாட்டு படிக்க மாட்டேன். டைம் இருக்கிற அன்றைக்கெலாம் 30 சொல்லிவிடுவேன். டைம் இல்லாதக்கு அன்னைய பாட்டு மட்டும் படிப்பேன். அதுக்கப்புறம் கந்த சஷ்டி இதுவே வந்து படிப்பேன். நான் பார்க்காமே சொல்லுவேன். சஷ்டி விரதம் இருக்கும்போதெல்லாம் படிப்பேன். இந்த மாதிரி சில புக்ஸ் மட்டும் மேலே வச்சுருக்கேன். இன்னும் நிறையா புக்ஸ் இருக்குது. இந்த கீழே இருக்கிற கப்போர்டில் இருக்குது. அவங்களால காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் புக்ஸ் வச்சுருப்பேன். என்னுடைய சப்ஸ்கிரைப் கேட்டதுக்காக சிம்பிளாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இந்த பாக்ஸில் தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். பாக்ஸ் மாற்றணும், எதுவுமே மாற்றலை. இது வந்து விளக்குக்கு போடுற எண்ணெய். இதுங்க வைக்கலாமா தெரில. இது வந்து திரி பாக்ஸ் மூடியுமே காணோம். இது வந்து குருவாயூர் கொடுத்த பியூர் சந்தனம் தான். இதுலேயும் சந்தனம் தான் இருக்குது. இதெல்லாம் மாற்றணும், கொஞ்சம் செய்யணும், ஆர்கனைஸ் பண்ணணும். இது காலையில் துடைச்சிட்டேன். இப்போ ஈரமாக இருக்கும்போது கோலம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஈரத்துணி துடைச்சிட்டு அப்புறம் கோலம் போட்டுட்டு அப்புறம் விளக்கெல்லாம் விளக்கி பொட்டு வச்சு எடுத்தாந்து வைக்கணும். இந்த கப்போர்டில் ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்கு. நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு அவங்களுக்காகவே போடுறேன். கச்சமச்சமாக இருக்கும். நான் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு போடுறேன். இதில் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்காது. இல்லாதெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. இந்த கலச சொம்பு, பூஜை கூடை, சாமி அந்த மனையில் போடுற டவல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வத்தி, இந்த மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாக படங்கள். அங்கே நிறைய படம் வச்சுருந்தேன். வாடகை வீடாக இருந்தாலும் நிறையா படம் வச்சுருந்தேன். இந்த மாதிரி வைக்க முடியல, கொஞ்சம் எடுத்து வச்சதெல்லாம் இருக்குது. என் மேலே அக்கறையாக ரொம்ப சப்போர்ட் பண்ணி டெய்லி கமெண்ட்ஸ் போடுற என் சப்ஸ்கிரைபருக்காக வருண் வேது, அவங்க பேர் வந்து வருண் வேதுன்னு தான் வரும். அவங்க பேர் தெரில. அவங்க ஜென்ஸாக லேடிஸானு கூட எனக்கு தெரியாது இது வரைக்கும். அவங்களுக்காக தான் இது போடுறேன். நம்ம பூஜை ரூம்மு டோரோட டிசைனு இதுதான். சும்மா ஸ்டிக்கர் பாப்பா ஏதோ ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்தது. இது பத்திரிக்கையில் வரும்ல, அதெல்லாம் எடுத்து ஒட்டி வச்சுருவாங்க. இது இந்த ஸ்டிக்கர் ஒரே மாதிரி இருந்ததுனால நான் ஒட்டினேன். இப்போ வந்து இந்த பாத்திரத்தை தான் விளக்க போகிறேன். இதை விளக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு பாக்ஸ் எல்லாம் விளக்கிட்டேன். விளக்கி கழுவி இந்த பேஸ்கெட்லேயே தான் போட்டிருக்கேன். எல்லாம் தண்ணி வடிஞ்சோடனே அப்புறமா அடிக்கலான்னு. இதெல்லாம் அடிக்கிட்டு கூட விலைக்கு போட்டிருக்கேன். இதாக எடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரி போட்டுருவோம், அப்புறம் பொறுமையாக அடிக்கலான்னு சொல்லிட்டு விலைக்கு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது போன வாரம் நான் விளக்கின பூஜை பாத்திரம் பளிச்சுன்னே இருக்குது பாருங்களேன். அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கருக்காது, நல்லா இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து இதை விளக்க போகிறேன். நான் வந்து எப்பயுமே வந்து குத்து விளக்க மாட்டேன். நாளைக்கு நோம்புக்கு நாள் தான் குத்து விளக்கு விளக்குறேன். இது எப்போ விளக்கி வச்சதுன்னா தெரியாது, எனக்கே ஞாபகம் இல்லை. இப்போ வந்து இதை விளக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி புளி தான் யூஸ் பண்ணி விளக்க போகிறேன். வேறு எதுவும் இல்லை, புளி யூஸ் பண்ணி விளக்க போகிறேன். அதுக்கப்புறம் சபீனா, இந்த பாக்ஸை கழுவிட்டு இதில் சபீனா கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எப்போதும் பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரு. இதை எடுத்து வச்சுட்டேன். இந்த ஜன்னலில் சொறி வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான் பூஜை சாமானுக்கான ஸ்க்ரப்பரு. இதை எடுத்து தான் நான் இப்போ பூஜை சாமான் விளக்குவேன். தனியாகவே வச்சுடுவேன். அதே மாதிரி நான்வெஜ் விளக்குறது தனியாகவே வச்சுருக்கேன். இந்த கீழே இந்த வாஷ் பேஷன், இந்த சிங்க்கு கீழே இந்த கபோர்ட் இருக்குல்ல, இதில் வந்து நான்வெஜ் பாத்திரமும் நான்வெஜ் விளக்குற ஸ்க்ரப்பரும் வச்சுருக்கேன். அது விளக்கும் போது அதை எடுத்துப்பேன். இப்போ இதெல்லாம் விளக்கிட்டு பார்க்கலாம். இது வந்து வெள்ளி குங்கும சிமிழ். இதை நான் என்ன போட்டு விளக்குறேன்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போடுறேன். நான் வந்து எனக்கு வந்து வெள்ளி பூஜை பாத்திரமும் கொடுத்துருந்தாங்க வீட்டில் கல்யாணத்தப்போ. பித்தளையும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னமோ வெள்ளியை விட பித்தளை தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த எல்லோ கலருக்கு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் பல நல்லா தங்கம் மாதிரி இருக்குதா. வெள்ளை வந்து எனக்கு என்னமோ சோபையாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ அது பிடிக்கல, வெள்ளை கலரில் வெள்ளி யூஸ் பண்ணுறது. அதை எடுத்து வச்சுட்டு நான் நினச்சேன் சொந்த வீடு போயிட்டு நமக்கு லாக் பண்ணுற வசதிலாம் இருக்கும், அதனால் நம்ம வந்து வெள்ளி அப்போ எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்னமோ வெள்ளியை விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து நம்ம விளக்கிடலாம். இது விளக்கும் போது நான் ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போடுறேன். விளக்கிட்டு பொட்டு வச்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பூஜை பாத்திரத்தையும் விளக்கி கழுவி காட்டன் துணியால் நல்லா துடைச்சிட்டேன். இப்போ வந்து பொட்டு வைக்க போகிறேன். பொட்டு வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பூஜை ரூமில் போயிட்டு கோலம் போட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து பொட்டு வைக்க கொண்டுட்டு போய் அங்கே வச்சிடலாம். குத்து விளக்கெல்லாமே பிரித்து நல்லா விளக்கி கழுவிட்டேன். இந்த அளவு பளிச்சுன்னு கழுவிருக்கேன். நல்லா பளிச்சுனே இருக்குது. லைட் வந்து மாறி மாறி வருது கேமராவில், என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், இது நல்லா விளக்கிருக்குனான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் பொட்டு வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு அதில் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ துடைக்கிறதுலாம் எடுத்தோம்னா ரொம்ப லாங் வீடியோவாக போகும். லாங் வீடியோவை போட்டாலே யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுட்டேன். அதாவது மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். குத்து விளக்கு 2 இங்கே தான் வச்சுருக்க போகிறேன். நாளைக்கு பூஜை செய்யும்போது எடுத்துக்கலாம். இது வந்து பிரசாதம் வைக்கிற பிளேட்டு, சாமிகிட்ட ஒரு பிளேட்டு, மாமனார்கிட்ட ஒரு பிளேட்டு, இது பூ போட்டு வைக்கிற பவுலு, இது இங்கே இருக்கட்டும். அதோட பூஜை ரூமில் கொண்டு எல்லாத்தையும் விளக்குனதெல்லாம் பொட்டு வச்சு வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பூஜை ரூமில் கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுவுமே வந்து நடுவீடு சொல்லுவாங்கள்ல, அது வந்து களைச்சிட்டு எனக்கு புதுசாக வச்சுருக்கேன். இதுதான் வந்து இன்றைக்கி வேலை. இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.